நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இதெல்லாமே இருக்கும். நம்முடைய உணர்ச்சி பூர்வ கட்டுகளினூட ஆண்டவர் நம்மை எப்படி நடத்துகிறார் அப்படின்னு இன்னைக்கு நான் பேச விரும்புறேன். முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இங்க பகிர்ந்துக்க விரும்புறேன். நல்ல உறவுகளை நம்ம கொண்டிருக்கணும். ஒருவரோடு ஒருவர் இசைந்து இருக்கணும். அன்பை காட்டணும். அன்பு வெளிப்படுத்தணும். அன்பில நாம நடக்கணும். இது எல்லாமே நாம எப்படி நடந்துக்கணும்னு ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புற குணாதிசயங்கள் தான். ஆனா ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் மேலான ஒரு விஷயத்தை எப்பவுமே நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நீங்க மக்களை நேசிக்கிறீங்க. உங்க குடும்பத்தை, உங்க நண்பர்களை, பெற்றோரை, பிள்ளைகளை, வாழ்க்கை துணைய, பாட்டி தாத்தாக்களை, பேரன் பேத்திகளை, இப்படி எந்த ஒரு உறவுகளையும் நம்ம நேசிக்கணும். ஆனா நம்ம ஆண்டவர் மேல கொண்டிருக்கிற அன்பு, அவர் மேல கொண்டிருக்கிற அன்பின் அளவு, விசுவாசம், கீழ்ப்படிதல் இது எல்லாமே மற்ற எல்லா அன்புகளை காட்டிலும் அளவு கடந்ததா இருக்கணும். நாம மக்களோட வளர்றோம். அவங்களோட அதிக நேரம் செலவழிக்கிறோம். அப்ப நமக்கு அவங்களோட ஒரு வலுவான உறவு ஏற்படும். உணர்ச்சி பூர்வமான பிணைப்புகள் உண்டாகும். அப்படியான பிணைப்புகளை ஆண்டவர் உடைக்க விரும்பல. அப்படிலாம் நீங்க இருக்கவே கூடாதுன்னு அவர் சொல்லல. ஆனா ஒரு கட்டத்துல ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சோதிச்சு பார்க்கிறாரு. ஆண்டவர் ஒரு சோதனையா அந்த அன்பின் உறவை நம்ம பிரியணும்னு சொன்னா நம்மளால பிரிய முடியுமா? அந்த உறவை துண்டிச்சிடுன்னு ஆண்டவர் சொல்றப்ப நம்ம என்ன செய்வோம்? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கிறார். ஈசாக்கு இந்த சமயத்துல சின்ன பையனா இருந்திருப்பாருன்னு நாம பொதுவா நினைக்கிறோம். ஆனா அப்ப அவர் சின்ன குழந்தை இல்லைங்க. ஈசாக்கு பிறந்த உடனேயே ஆண்டவர் இந்த சோதனையை ஆபிரகாம் கிட்ட நடத்த விரும்பி இருந்தாருன்னா ஆபிரகாமுக்கு அது ரொம்ப சுலபமா இருந்திருக்கும். ஆனா அப்படி நடக்கல. ஒரு நீண்ட கால இடைவெளிக்கு அப்புறம் தான் சோதிக்கிறாரு. ஆதியாகமம் 21:8 பாருங்க. பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. இது கிட்டத்தட்ட 12 வயசுல நடந்திருக்கும். அடுத்த அதிகாரத்துல ஆபிரகாம் ஈசாக்க கூட்டிட்டு போறாரு பாருங்க. ஈசாக்கு விறகுகளை சுமந்துகிட்டு போறாரு. ஆபிரகாமுக்கு நல்ல வயசாகிருச்சு. 6ஆம் பாருங்க. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். என்ன அர்த்தம்? அந்த சமயத்துல ஆபிரகாமுக்கு நல்ல வயசாகிருச்சு. ஈசாக்கு அநேகமா இப்ப 20 வயசு கொண்டவரா இருந்திருக்கலாம். ஆபிரகாம் ஈசாக்க கையில வாங்கின உடனே அவனை தூக்கிட்டு போ பலி கொடுன்னு ஆண்டவர் சொல்லிடல. அது உடனே நடந்துடல. குறைஞ்சபட்சம் 20 வருஷம் இடையில இருந்திருக்கணும். ஏன்னா விறகுகளை தூக்கி சுமக்கிற அளவுக்கு அவர் வலுவுள்ள ஒரு இளைஞரா இருந்திருக்கிறார். அதே போல அவர் அறிவுபூர்வமாவும் பேசுறாரு. விறகு இருக்கு, இன்னும் பலி கொடுக்க என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இருக்கு. பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு அவர் கேட்கிறாரு. அந்த அளவுக்கு விவரம் தெரிஞ்ச ஒரு நபரா இருக்கிறாரு ஈசாக்கு. இதெல்லாம் கவனிச்சு பார்த்தா ஆபிரகாமை ஆண்டவர் சோதிச்ச சமயம் ஈசாக்கு பிறந்த உடனே இல்ல, அதுக்கு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நடந்த ஒரு விஷயம். 22ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனம் பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இதுக்கிடையில முந்தின அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க. ஆபிரகாம் பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கி இருந்தான். இதுல இருந்து கவனிச்சு பார்த்தா அந்த நிகழ்வு உடனே நடந்தது இல்லைன்னு புரியும். அதுக்கு இடையில பல வருஷங்கள் இருந்துச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுல நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். அங்க ஒரு உணர்வு பூர்வமான தொடர்பு இருந்திருக்கும். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் இடையே ஒரு உணர்வு பூர்வமான பிணைப்பு இருந்திருக்கும். ஈசாக்கு தன்னோட கையில கிடைச்ச அன்னைக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சோதனை கொடுத்துடல. ஆபிரகாமும் ஈசாக்கும் பல வருஷங்கள் சேர்ந்தே கழிக்கிறாங்க. நாங்க யுனிவர்சிட்டியில 4 வருஷம் தங்கி படிச்சதை நினைச்சு பாக்குறேன். நாங்க 4 வருஷம் பிரிஞ்சு போறப்ப நிறைய பேர் அழ ஆரம்பிச்சிட்டோம். 4 வருஷம் நம்ம சேர்ந்து இருந்துட்டு இப்ப பிரிய போறோமேன்ற ஒரு உணர்வு. சொல்லப்போனா அது முழுசுக்கும் 4 வருஷம் கூட கிடையாது. நிறைய இடையில சின்ன சின்ன லீவுகள், பெரிய விடுமுறைகள்லாம் இருக்கும். வீட்டுக்கு போயிருப்போம், வந்திருப்போம். இவ்ளோ நடந்தும் அந்த 4 வருஷம் முடிஞ்சு பிரியறப்ப நிறைய பேர் அழுதாங்க. இனிமே நம்ம எப்படி சந்திக்க போறோம்? உன்னை மிஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வெறும் 4 வருஷத்துக்கே இப்படி அழுதாங்க. அப்பதான் நான் யோசிச்சேன், 20 வருஷத்துக்கும் மேல ஆபிரகாம் ஈசாக்கோட நேரம் செலவழிச்சிருக்கிறாரு. அவங்க 2 பேருக்கும் இடையில இருந்த உணர்ச்சி பூர்வமான அந்த பிணைப்புகள், உணர்வு பூர்வ கட்டுகளை பத்தி உங்களால யோசிச்சு பார்க்க முடியுதா? ஆபிரகாம் அப்படி செஞ்சது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைங்க. அவர் விசுவாசிகளின் தகப்பன், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சாதாரண மனுஷனா அவருக்கு அது அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க.
அவங்க 2 பேருக்கு இடையில எவ்வளவு நினைவுகள் இருந்திருக்கும். அவங்களுக்கு இடையில உணர்வுபூர்வ விஷயங்கள் எவ்வளவு இருந்திருக்கும். அவங்க நினைச்சு நினைச்சு பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இடையில நடந்திருக்கும் இல்லையா? ஆதியாகமம் 21:8 சொல்லுது, ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். ஒருவேளை இன்னைக்கான ஒரு சூழல்ல இதை யோசிச்சு பாருங்க. பெற்றோர் குழந்தைக்கு ஏற்பாடு பண்ண ஒரு பெரிய பிறந்த நாள் கொண்டாட்டம் மாதிரி அது இருந்திருக்கும். இது அவ்வளவு சின்ன விஷயம் இல்லைங்க. ஆபிரகாம் ஈசாக்கு நேசிச்சாரு. ஈசாக்கு ஆபிரகாமுக்கு மிகவும் விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷமா இருந்தாரு. கண்டிப்பா அவங்களுக்கு இடையில உறுதியான உணர்வுபூர்வ ஒரு பிணைப்பு இருந்திருக்கும். அந்த சூழல்ல தான் கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கிறார். சில மக்கள் இருப்பாங்க, ஆண்டவரே நான் இப்படி செய்றேன், இதை செய்றேன், அதை உமக்காக செய்றேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டு இவங்கள மட்டும் பிரிய சொல்லாதீங்க, அவங்க எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப வேண்டியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு இடையில உறுதியான உணர்வுபூர்வமான பிணைப்பு இருக்கு. அவங்கள எப்படி என்னால காயப்படுத்த முடியும்? அவங்கள நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆபிரகாம ஆண்டவர் சோதிச்சது போல உங்கள சோதிச்சாருன்னா, அந்த சோதனையில நீங்க தேர்ச்சி பெறுவீங்களா? ஆமா, நான் இவங்கள நேசிக்கிறேன். இவங்க கூட எனக்கு நெறைய ஞாபகங்கள் இருக்குது. கொண்டாட்டங்கள், அற்புதமான நிகழ்வுகள், நினைச்சு நினைச்சு பார்க்கக்கூடிய தருணங்கள் எல்லாம் இருக்குது. ஆனாலும் ஆண்டவரே, உங்கள நான் நம்புறேன். நீங்க சொல்றதுக்கு நான் கீழ்ப்படிய தயாரா இருக்கேன்னு சொல்ல தயாரா? அப்படி ஒரு இடத்துக்கு உங்களால வர முடியுமா? கர்த்தர் மேல அப்படி ஒரு முழுமையான நம்பிக்கைய வச்சிருக்கிற ஒரு இடத்துக்கு நீங்க வர முடியுமா? ஆண்டவரே, உங்கள நான் நம்புறேன். நான் என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களோ, எல்லா உணர்வுபூர்வ பிணைப்புகளையும் உடைச்சு, அத நான் செய்ய நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும்னு ஜெபிக்கிறேன். நான் என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறத நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுங்க. இதோட நான் முடிச்சுக்க விரும்புறேன். ஊழியத்துல சில நேரங்கள்ல ஆண்டவர் உங்கள அழைச்ச ஒரு திசையை நோக்கி நீங்க போக வேண்டியிருக்கும். உங்க குடும்பம், உங்க பெற்றோர் சொல்லுவாங்க, "நீ இப்படித்தான் போகணும். இப்படி போகணும்னு தான் எங்களுக்கெல்லாம் ஆசை" அப்படின்னு சொல்லுவாங்க. உணர்வுபூர்வமான மிரட்டல் விடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. "நாங்க தானே உன்ன கஷ்டப்பட்டு வளர்த்தோம். நாங்க தானே உன்ன இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தோம். நாங்க சொல்றத நீ செய்ய கட்டுப்பட்டிருக்கிற" அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்படி ஒரு சூழல்ல தான் ஆண்டவர் சொல்றாரு, "எவனாகிலும் என்னை பின்பற்ற விரும்பினால், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்னு" சொல்றாரு. உங்களோட அப்பா, அம்மா, சகோதரன், சகோதரி எல்லா உணர்வுபூர்வ பிணைப்புகள் இதெல்லாம் வெறுத்து விட ஆயத்தமா இருக்கணும். அதுக்காக அவங்கள வெறுத்துடணும்னு அர்த்தம் இல்ல. நேரா அவங்க கிட்ட போய் நான் உங்கள வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றது இல்ல. ஆண்டவர் உங்கள கொண்டு ஒண்ண செய்ய விரும்புறாரு. அது உங்களோட பெற்றோரோட விருப்பத்துக்கு முரண்படுறதா இருந்தா, உங்களோட குடும்பத்தின் விருப்பத்துக்கும், வாழ்க்கை துணையின் விருப்பத்துக்கும் அது மாறானதா இருந்தா, அப்பத்தான் நீங்க சொல்லணும், "உங்கள நான் நேசிக்கிறேன். ஆனா அத விட நான் ஆண்டவர அதிகம் நேசிக்கிறேன். நான் ஆண்டவருக்கு தான் கீழ்ப்படியணும். ஆண்டவர் நீங்க எத செய்யணும்னு விரும்புறாரோ, அத செய்ய விடாதபடிக்கு உங்களோட உணர்வுபூர்வ கட்டுகளும், பிணைப்புகளும் தடுக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்கவே கூடாது." ஆமென். கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில பிரசங்கிக்க என்ன நீங்க அழைக்க விரும்பினா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.